வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொழி பயிற்சியில் கலைச்சொல் ஆக்கம் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு துறையிலும் பார்த்திங்கன்னா நாள்தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தோன்றிக்கினே இருக்குது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு அந்த மொழியில் இருக்கிறவங்க அவங்க புது சொற்களை உருவாக்கி பயன்படுத்துறது. இந்த உருவாக்கி பயன்படுத்துகிற இந்த புதிய சொற்களை தான் நம்ம கலை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மொழியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் அந்த உலகம் முழுக்க பரவும்போது இந்த கலை சொற்கள் பிற மொழிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஆகுது. இது புதியது, ஏன்னா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பிற மொழிகளில் இதை அவங்கள மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்லை அவங்க ஆக்கிக்கணும். இவ்வாறு ஒரு மொழியிலேருந்து தாய்மொழியில் கலை சொற்களை உருவாக்கி கொள்வது தான் கலை சொல் ஆக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மொழிபெயர்ப்பு என்றது வேறு, கலை சொல்லாக்கன்றது வேறு. தருமொழி பெருமொழி என்பது குறித்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ ஆங்கிலத்திலேருந்து ஒரு சொல்லு தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது ஆங்கிலம் தருமொழி, தமிழ் பெருமொழி. இப்போ தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போனால் தமிழ் தருமொழி, தெலுங்கு பெருமொழி. இப்போ தருமொழியோடைய எழுத்தில் அமைந்த சொல் இல்லை சொற்றொடர் இல்லைன்னா கருத்து இதெல்லாம் பெருமொழியோட எழுத்தில் பெயர்ந்து செல்வது தான் மொழிபெயர்ப்பு. அதாவது ஹேண்டுனா நம்ம கையின்னு சொல்கிறோம். ஐ கோன்னா நான் செல்கிறேன். ஹீ வென்ட் டு த டெம்பிள் எஸ்டர்டேனா அவன் நேற்று கோயிலுக்கு சென்றான். இவை மொழிபெயர்ப்புகள். இதில் ரெண்டு மொழியிலும் இணையான சொற்கள் இருக்கும். அதனால் இது மொழிபெயர்ப்பில் எளிதாக இருக்கும். கலை சொல்கிறதுல தருமொழியில் ஒரு சொல் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்க நிலையில் பெருமொழியில் அதற்கு இணையான சொல் இருக்காது. அதனால் பெருமொழியானது புதிய கரை சொற்களை அதுவாக உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு செல்ஃபோன் கைபேசி, அலைபேசி. ஸ்மார்ட் ஃபோனுனா திறன்பேசி, வெப்சைட்டுனா இணையம். இதெல்லாம் மொழிபெயர்ப்புகள் கிடையாது. இது தமிழில் இவங்களாக உருவாக்கி கொண்ட கலை சொற்கள். அதனால் மொழிபெயர்ப்பு சொல்லாக்கம் இது ரெண்டுமே வேறுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கலை சொற்களை குறித்து பொதுவாக பார்த்திங்கன்னா அகராதியிலலாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பொருள் தெரியாத சொற்களுக்கு அதோடைய அர்த்தத்தை சொல்கிறது தான் அகராதியோட நோக்கம். கலை சொல்லாக்கம் அப்படின்ற இந்த சொல் தொடர், அதாவது கலை சொல் கலையியல், அறிவியல் இந்த இரு வகை துறை சொற்களையும் குறிக்கும். கலை சொல்லாக்கத்துக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மொழி நிலைப்பெறு கொண்ட மொழியாக திகழ வேண்டும். ஏன்னா அது காலத்துக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதற்கு கலை சொல்லாக்கம் தேவைப்படுகிறது. சட்டம், மருத்துவம், பொறியியல், அரசியல் இந்த மாதிரி பாடங்களை மக்கள் அவங்க தாய்மொழியில் கற்க வேண்டியதற்காக கலை சொல்ல நம்ம இன்றியமையாமல் அதை போற்றி பாதுகாத்து புது புது சொற்களை உருவாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை மக்கள் எளிமையாகவும் விரைவாகவும் பயன்படுத்தி கொள்ள நமக்கு கலை சொல்லாக்கம் தேவைப்படுது. ஒரு மொழியானது ஆட்சி மொழியாக விளங்க வேண்டுமானால் அதற்கு துறைதோறும் கலை சொல்லாக்கம் கட்டாயம் தேவைப்படுகிறது. கலை சொற்களை எப்படியெல்லாம் உருவாக்கணும், அதுக்கான வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மொழி சொற்களால் மட்டுமே கலை சொற்களை உருவாக்க வேண்டும். தமிழில் கலை சொல்லாக்கம் என்பது தமிழ் மொழி சொற்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பிற மொழி சொற்களை கொண்டு தமிழில் அதை கலை சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஃபிசிக்ஸ் என்பதற்கு கலை சொல்லாக்கும் போது பௌத்திகம் என வடமொழியில் ஆக்கக்கூடாது. இயற்பியல்ன்ற தமிழ் பேரில் தான் ஆக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரின்றது ரசாயனம்னு சொல்லாமல் வேதியியல் அப்படின்றத சொல்லணும். தமிழ் சொல்லாக இருப்பதோடு அது மக்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரியும் இருக்கணும். இப்போ பைசைக்கிள் என்பதற்கு தூவி சக்கர வண்டி என்ற வடமொழி தமிழும் கலந்த கலை சொல்லை தொடக்கத்தில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. பிற மொழி சொல்ல நீக்க வேண்டும் என்றதுக்காகவே தமிழில் ஈருளி, அதாவது இரண்டு ஈர் உருளி என்ன ஆக்குனாங்க. ஆனால் இந்த கலை சொல் தமிழாக இருந்தாலும் மக்களுக்கு சரியாக புரியல. அதனால் மிதி வண்டின்ற எளிய கலை சொல்ல இயல்பாக அதுவாக உருவாகி நிலச்சிடுச்சு. வடிவில் சிறியதாக இருக்க வேண்டும். இப்போ வா, போ, பார், செய், கெடு அது மாதிரிலாம் தமிழ் மொழி இயல்பாகவே சிறு சொற்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மொழி. எனவே தமிழில் கலை சொல்லாக்கவும் வடிவில் சிறியதாக தான் இருக்கணும். தொடக்கத்தில் நீண்ட வடிவத்தில் கலை சொல் உருவாக்கப்பட்டாலும் கால ஓட்டத்தில் தமிழோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி கலை சொற்கள் சுருங்கிடுது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதுக்கு முதல்ல தபால் நிலையம்ன்ற பிற மொழி கலந்த கலை சொல் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அஞ்சல் நிலையம்ன்ற வடிவில் பெரிய கலை சொல் உருவானது. அதன் பேர் அது சுருங்கி அஞ்சலகம் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ லைப்ரரினா நூல் நிலையம், நூலகம்.
கம்ப்யூட்டர், கணிப்பொறி, கணிப்பான், கணினி. ஒரு கலை சொல் ஆக்கமானது ஏற்கனவே உள்ள கலை சொற்களால் பொருள் குழப்பம் ஏற்படாதாக இருக்கக்கூடாது. இப்போ கார் என்பதை முதல்ல கார் என்றே ஒளிபரப்பு செய்து கலை சொல்லாக்குனாங்க. கார் என்பதற்கு கார்காலத்தையும் குறிக்கும் மிக தொன்மையான தமிழ் சொல்லு இருக்குது. கார் வந்ததுன்ற பொருள் இப்போ குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி கலை சொற்களை நம்ம உருவாக்கக்கூடாது. இருவேறு கலை சொல்லுக்கு ஒரே ஒரு கலை சொல்லை கூறக்கூடாது. ஏர், விண்ட் என்ற இரண்டுக்கும் ஒரே சொல்லை நம்ம கூறக்கூடாது. விண்டுனா காற்று, ஏர்னா வலி, கேல்னா கடுங்காற்று, ஸ்டார்ம்னா புயல், ஹரிக்கேன்னா சூறை, ப்ரீஸ்னா தென்றல், வேர்ல்ட்னா சுழல் அப்படின்னு தனித்தனியாக நம்ம உருவாக்கணும். பொதுவாகவே தமிழ் மொழியானது சொல்லாக்க உறுப்புகளை மிகுதியாக பெற்ற ஒரு மொழி. ஒரு அடி சொல்லுடன் சொல்லாக்க உறுப்புகள் சேர்ந்து தமிழ் புதிய புதிய சொற்களை ஆக்கி கொள்கிறது. அதுதான் தமிழுடைய சிறப்பியல்பு. இப்போ ஊடுனா உடை, உடுப்பு, உடுத்தல், உடுக்கை. நடனா நடத்தல், நடை, நடப்பு, நடத்தை. செய்னா செய்தல், செயல், செய்கை, செயற்பாடு, செய்முறை. விடுனா விடுதல், விடல், விடுப்பு, விடுதலை, விடுகை, விடை. இந்த மாதிரி அடி சொல்லோடு இல்லைனா வேர் சொல்லோடு சேர்ந்து புதிய சொற்களை உருவாக்கும் உறுப்புகளை மொழியாளர்கள் ஒட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னோட்டு பின்னோட்டு என்று 2 வகைப்படும். டெலிஃபோன் என்ற டெலி என்ற முன்னேற்றுக்கு கிரேக்க மொழியில் தொலைவில் என்பது பொருள். ஃபோன் என்ற ஆங்கில சொல்லிற்கு பேச்சு கருவி என்பது பொருள். எனவே டெலி என்பதற்கு தொலைவு என்ற தமிழ் சொல்லிலிருந்து தொலை என்பதை முன்னோட்டாக உருவாக்கி தொலைபேசி என்ற கலை சொல்லை உருவாக்குனாங்க. இந்த முன்னோட்டு பிற சொற்களுடன் எளிதாக சேர்வதாகவும் அமையுது. இப்போ டெலிவிஷன்னா தொலைக்காட்சி, டெலிபதினா தொலை உணர்தல், டெலிஸ்கோப்னா தொலைநோக்கி, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியே பின்னோட்டுகளை நம்ம உருவாக்கணும். கடன் பெயர்ப்பு, கடனாக்கம், கடனிறிவு, கடனாட்சி, அதாவது ஒலி பொறுப்பு, ஒலினா ஓசை ஆகிய முறைகளை பின்பற்றி கலை சொல்லை உருவாக்கலாம். இப்போ கடன் பெயர்ப்புனா தருமொழியில் உள்ள கலை சொல்லின் பொருளுக்கு ஏற்ற வகையில் பெருமொழியில் உள்ள சொற்களால் கலை சொல்லை உருவாக்க வேண்டும். இப்போ டெலிவிஷன்னா தொலைக்காட்சி. இதில் தொலைவு என்பதும் காட்சி என்பதும் ஏற்கனவே அதே பொருளை உணர்த்தும் தமிழ் சொற்களாக இருக்குது. அதை ஒன்று சேர்த்த பின்னர் அதே பொருளை உணர்த்தும் தொலைக்காட்சி என்ற சொல் ஆக்கப்பட்டது. இது கடன் பெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடனாக்கம்னா பழைய சொற்களை கொண்டு புதிய கலை சொற்களை உருண்டாக்கி கொள்வது தான் கடனாக்கம். இப்போ லீவுனா விடுப்பு என்ற பழைய சொல்லிற்கு விடுதல் என்பது பொருள். அது ஒருத்தர் தன் வேலைக்கு செல்லாமல் விடுபடுதலை குறிக்கும். லீவ் என்பதன் குறிக்கும் கலை சொல் ஆக்கப்பட்டுள்ளது. ஹாலிடேனா விடுமுறை, லவுட் ஸ்பீக்கர்னா ஒலிபெருக்கி, இந்த மாதிரி வரதும் கடனாக்கம்தான். இப்போ கடன் விரிவுனா ஏற்கனவே ஒரு பொருளை உணர்த்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சொல்லை அது அப்பொருளை இல்லாமல் புது பொருளை உணர்த்தும்படி ஆக்கி கொள்வதுதான் கடன் விரிவு. இப்போ வளாகன்ற சொல்லுக்கு நிலப்பரப்பு என்பது பொருள். தென்கடல் வளாகம், இது புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனை பிளாக் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லாக பயன்படுத்துவது கடன் விரிவு. இப்போ விவிசி பிளாக், விவிசி வளாகம். இதே போன்று மின் என்பது மின்னலை குறிக்கும், ஒளியையும் குறிக்கும். மின் என்ற சொல் எலக்ட்ரிசிட்டி என்பதை குறிக்கவும் பயன்படுகிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மின்துறை. காப்பி படி. வாரியம் என்ற சொல்லுக்கு மக்கள் நல வாரியம் என வழங்கப்படுவது கடன் விரிவு ஆகும். கடன் ஆட்சி என்னன்னா ஒலிபெயர்ப்பு. இதனை கடன் சொல் என்னும் சொல்லுவாங்க. கலை சொல்லுக்கான ஆக்க சொல் உடனடியாக கிடைக்காத போது அதனை மொழிபெயர்ப்பு செய்வார்கள். இது கடன் ஆட்சி எனப்படும். இப்போ ஹெலிகாப்டர், தமிழ்லையும் ஹெலிகாப்டர் தான். மிக்சர், காப்பி. இதற்கு சரியான கலை சொற்களை உருவாக்கும் வரை இந்த ஒலிபெயர்ப்புகளை தான் நம்ம பயன்படுத்தணும். கலை சொல்லை உருவாக்காமல் கட்டாயம் ஒலிபெயர்ப்பை மட்டுமே ஏற்க வேண்டியவையும் இருக்குது. அவற்றை ஒலிபெயர்ப்பு மட்டுமே செய்ய வேண்டும். இந்த மாதிரி சில கண்டுபிடித்தவன் பேரால் வழங்கும். அதை நம்ம மொழிபெயர்க்கக்கூடாது. மொழிபெயர்ப்பு மட்டுமே, அதாவது ஒலிபெயர்ப்பு சவுண்ட்ஸ் மட்டுமே தான் செய்ய வேண்டும். உதாரணமாக வோல்ட், வாட் இந்த சொற்றொடரோட முதல் எழுத்துக்களால் ஆன சொல்லை மொழிபெயர்க்காமல் ஒலிபெயர்க்க வேண்டும். நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா, இதனை நாசா என ஒலிபரப்பு செய்யலாம். சிஐடி, ஏஐஆர் போன்ற வருவனவும் இதே மாதிரி தான் இருக்கும். மக்கள் வழக்கில் பெருவாரியாக வந்துவிட்ட சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும். இப்போ நஷ்டன்றது நட்டம், கட்சின்றது கட்சி. உலகம் முழுக்கும் பயன்படுத்தும் குறியீடுகளையும் வாய்ப்பாடுகளையும் ஒலிபெயர்க்காமல் அப்படியே பயன்படுத்த வேண்டும். இதில் இருக்க சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலை சொல்லை உருவாக்கும் போது சில சிக்கல்கள் தோன்றும். அதை அறிஞ்சு நம்ம அதை நீக்க வேண்டும். தமிழில் கலை சொற்களை உருவாக்கும் போது ஏற்படும் சிக்கல்கள் கொஞ்சம் சிலவற்றை பார்ப்போம். ஒன்றுக்கு மேற்பட்ட கலை சொற்களை பயன்பாட்டில் ஒரே நேரத்தில் வைத்திருத்தல். இப்போ வால், தடுக்கிழி, திரப்பி, அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி, அணு ஆற்றல்.
ஆக்கிபஞ்சர் சீன மருத்துவம், ஊசி மருத்துவம், டயபெட்டிஸ் சர்க்கரை நோய், நீரிழிவு நோய். இதனால் படிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலை சொல்லாக்கும் போது ஒரு பொருளை உணர்த்தும் சொல்லுக்கு மட்டும் கலை சொல்லி உருவாக்கிவிட்டு அதன் உறுப்புகளுக்கு உரிய கலை சொற்களை உருவாக்காமல் விடுவது. இப்போ பைசைக்கிள்னால் மிதிவண்டி என்ற கலை சொல்லை ஆக்கிவிட்டோம். ஆனால் மிதிவண்டியோட உறுப்புகளாக உள்ள சீட், பிரேக், பால், ஸ்போக்ஸ், பேரிங், டயர், டியூப், ஹேண்டில் இதுக்கான கலை சொற்களை நம்ம உருவாக்கலை. இதனால் சைக்கிள் என்ற ஒலிபெயர்ப்பே பெருவழக்காகி வந்துடுச்சு. ஒலிபெயர்ப்பு செய்யும்போது தமிழ் எழுத்துக்கு மாற்றாக கிராந்த எழுத்தையோ தமிழ் இலக்கணத்திற்கு பொருந்தா வகையில் ஒலிபரப்பு செய்கிறது. இப்போ ஹோட்டல்னால் உணவகம். இதனை ஒலிபெயர்க்கும் போது ஓட்டல் என்பது தமிழ் மொழி இலக்கணத்திற்கு ஏற்றதாக உள்ளது. இது தமிழ் எழுத்தால் ஆகியது. பன்மை உறுப்பை ஏற்கும்போது ஹோட்டல்கள் என்ற தமிழ் சொல் போன்றே இருக்கிறது. இதையே ஹோட்டேல் என்று சில பேர் ஒலிபெயர்க்கிறார்கள். இது கிராந்த எழுத்தை கொண்டிருப்பதோடு ஹோட்டல்கள் என்பது பன்மை உறுப்பை ஏற்கும்போது இயல்பற்று நிற்கிறது. தமிழ் என்பது டேமில் என ஆங்கில எழுத்து மரபில் எழுதுகிறார்கள். அதே போல் ஹோட்டல் என்பது ஓட்டல் என தமிழ் மரபுடன் எழுதுவதுதான் சரி. பஸ் என்பதற்கு பேருந்து என்ற கலை சொல்லை உருவாக்குனாங்க. இதன் ஒலிபெயர்ப்பான பஸ் என்பது வழக்கில் இருக்குது. இதில் உள்ள கிராந்த எழுத்தை நீக்க வேண்டியதுக்காக அதை பசு என்று ஆக்கினால் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே பஸ் என்று இதை எடுத்துக்கணும். தமிழ் இலக்கணப்படி அந்த கூட்டல் பசு, அந்த பசு என்பது வல்லெழுத்து மிகுந்து புணரும். அந்த கூட்டல் பஸ் என்பது அந்த பஸ் என்று உணர்த்தாமல் அந்த பஸ் என்று ஒற்றுமிக்காமல் புணர்க்க வேண்டியிருக்கு. மேலும் பஸ் கூட்டல் ஐ பஸ்ஸை, பஸ் கூட்டல் கு பஸ்ஸுக்கு, பஸ்க்கு, காங்கிரஸ் கூட்டல் கு காங்கிரஸுக்கு போன்ற புது புது இலக்கணங்கள் தோன்றுது. ஆங்கிலத்தில் சுருக்க வடிவங்கள் மிகுதியாக பயன்படுகிறது. இப்போ சீஃப் மினிஸ்டர், சிஎம், கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ இந்த மாதிரி பலவற்றுக்கு சுருக்க வடிவம் இல்லாமல் அல்லது ஏற்படுத்த இயலாமல் சிக்கலாக இருக்குது. நல்ல கலை சொல்லாக்கங்களும் ஒலிபெயர்ப்புகளும் இருக்கும்போது அதனை கைவிட்டுவிட்டு தமிழுக்கு ஒவ்வாத வகையில் உள்ளவற்றை வேண்டும் என்றே பயன்படுத்துறது. இப்போ கலெக்டர் என்பதற்கு ஆட்சியர் என்ற கலை சொல்லாக்கம் இருந்தபோதும் அதை விட்டுட்டு கலெக்டர் என்றே எல்லாரும் பேசுகிறாங்க. சிலர் எழுத்திலும் எழுதுகிறார்கள். டிபார்ட்மெண்ட், துறை, கவர்மெண்ட், அரசு போன்றவற்றில் பேசும்போது ஆங்கிலத்திலேயும் எழுதும்போது தமிழ் கலை சொல்லையும் பயன்படுத்துகிறார்கள். தலைப்பு செய்திகள் என்ற தமிழ் வடிவத்தை விட்டு முக்கிய செய்திகள் என்றும் தலைமை அமைச்சர் என்பதை விடுத்து பிரதம மந்திரி என்றும் சிலர் வேண்டுமென்றே பயன்படுத்துகிறார்கள். இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு என்ற கலை சொல்லிருக்க அதனை விடுத்து விசாரணை என்ற பிற மொழியை பயன்படுத்துகிறார்கள். அதனையும் விசாரணை என்று வலிப்பது மொழி சொல்லை மிகவும் தவறாகும். உடன் மொழி பெயர்ப்பு உடன் கலை சொல்லாக்கம் இல்லாததால் ஒலிபெயர்ப்புகள் உடனடியாக தோன்றி நிலை பெற்று அடைந்து விடுகிறது. அதனை மாற்றுவது பின்னாடி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலை நிவிக்கிற வழிமுறைகள் பார்த்திங்கன்னா அறிஞர் குழுவை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கேற்ற கலை சொல் இதுதான் என்று வரையறுக்க வேண்டும். அதனை அனைவரும் பயன்படுத்த அரசு வலியுறுத்த வேண்டும். அறிஞர்கள் உடனுக்குடன் கலை சொற்களை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் ஒலிபெயர்ப்புகள் குறைக்க முடியும். அரசு கலை சொல் அகராதிகள் துறைதோறும் உருவாக்குவதுடன் அதனை அத்துறை சார்ந்தவர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதையும் அறிதல் வேண்டும். கலை சொல் அகராதிகள் உருவாக்குவதில் மட்டுமே தமிழ் வளர்ந்து விடாது, ஆட்சி மொழி ஆகிவிடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உருவாக்கிய கலை சொற்களை பயன்படுத்த மட்டுமே பாட நூல்கள் உருவாக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் நம்ம இயற்ற வேண்டும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.